சரவணன் சார் மேலே ரஜினி சாருக்கு பெரிய மரியாதை. இத்தனைக்கு கொடைலாம் பிடிச்சிருக்காரு சரவணன் சாருக்காக. ரஜினி சார் கொடைலாம் பிடிச்சிட்டு சொல்லுங்க முதலாளி, அப்புறம் என்ன முதலாளி அப்படின்னு கேட்டதாகட்டும். சார் டோட்டலாகவே ரொம்ப எளிமையானவர் தானே. ஓகே. இப்போ சரவணன் சார் டப்புன்னு ஸ்டூடியோக்குள்ளே படுப்பார். ஐயோ சும்மா சாதாரணமாக ஒரு துண்டு விரிச்சிட்டு டக்குன்னு பிள்ளையார் கோயில்கிட்ட படுத்துக்குவார். தரையில் படுப்பார், புல் தரையில் படுப்பார், கோயிலில் படுப்பார், மண்டபத்தில். வேறு மாதிரியான ஒரு மனோநிலை, ரொம்ப எளிமை, யதார்த்தம். அது ஏவிஎம் மேலே பெரிய நம்பிக்கை. ஏவிஎம் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவார். அப்புறம் ஏவிஎம் தான் அவருக்கும் கமர்ஷியலாக பெரிய நடிகராக்கிறது முரட்டுக்காலம் தான். முரட்டுக்காலம் வந்த அப்புறம் தான் ரஜினிகாந்தோடைய ஷேஃபே ரொம்ப மாறிச்சு. ஓ இவர் பெரிய மாஸ் ஹீரோங்கிற மாதிரி. சகலகலா வல்லவனுக்கும் ஏவிஎம் தான் காரணம். முரட்டுக்காலைக்கும். அப்புறம் நல்லவனுக்கு நல்லவன் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஆள் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட படம் தான் அது. அது வரைக்கும் ஒரே தீ, அது இது, நான் தாயின் சபதம், நான் போட்ட சவால், அப்படி படமாக தான் நடிச்சிட்டு இருந்தார். அப்படி ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு படம் இறங்கப்பறம் அவருடைய லெவல் கொஞ்சம் இன்னும் மெஜஸ்டிக் லெவல் ஆயிடுச்சு. சார் இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் நம்ம சிவாஜியை பேசிகிட்டு இருக்கோம். பக்கா கமர்ஷியல் படம் வந்து ரஜினி சார் அதை நம்ம பார்த்தோன்னா அது சிவாஜி தான். ஸோ அதுவுமே பண்ணது வந்து ஏவிஎம். ஆமாம், அது பண்ணும்போதெல்லாம் கூட அவருடைய புதல்வர் குகன் சார்ட்ட ஒப்படைச்சார். எப்படி செட்டியார் வந்து இவங்ககிட்ட ஒப்படைச்சாரோ, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குப்பா, நீ பார்த்துக்கிறியாப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வமாக ஏஆர் ரகுமான், சங்கர்கிட்டலாம் பேசுனது எல்லாமே குகன் சார் தான். சரவணன் சார் பேச மாட்டார். அவங்களே எப்படி அன்பேவாவை இவர் டேக்கிள் பண்ணாரோ அதே மாதிரி சிவாஜி படத்தை குகன் சார் தான் டேக் பண்ணி அத்தனை பேரையும் ரெடி பண்ணி, அத்தனை பேரும் அப்பாவுடைய பிளான் இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே ஃபாலோ, கற்றுக் கொடுத்த வித்தையை அப்படியே ஃபாலோ பண்ணி சிவாஜி ஒரு 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 ரேடவோ பிரேடான போது ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் வேணும்னு சங்கர் கேட்குறாரு. நாளைக்கு அது அப்படி ஒரு காரில் ரஜினி சார் இறங்கி அந்த முட்டை கேரக்டருக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படியா, ப்ராடோன்னு நினைக்கிறேன் அந்த கார் பேர். ஓகே நாளைக்கு பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கார் 6 மாதம் வெயிட் பண்ணால் தான் அந்த காரை எடுக்க முடியும். இவர் 2 கார் வாங்கிட்டு வந்துட்டார். பா, ஒரு நாள்லையா சார்? ஒரு நாள் ஷூட்டிங், ஒரே நாளில். நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி போய் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ். அங்கே இருந்து ஆளுகளெல்லாம் ஃபோனுக்குன்னு பண்ண சொல்லி 2 கார் வேணும் எனக்கு. ஒரு கார் கேட்டாங்க, ஆனால் 2 கார். ஒன்று ஷூட்டிங், ஒன்று எனக்கு. நான் அந்த முடிவு வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ப்ராடா அந்த கார் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பேரில் உள்ள ஒரு காரு. அப்படியெல்லாம் செய்வாங்க. அது ப்ரொடக்ஷன் பண்ணுற டைரக்டர்களுக்கெல்லாம் சும்மா லட்டு மாதிரி. ஏவிஎம்மில் படம் பண்ணாங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும்.